ஆமே. ஒரு நல்ல வேலை 1 மாசம் முன்னாடி சொன்னதால தான் எல்லாம் நமக்கு அனுகூலமே நடக்குது போல் இருக்கு. உண்மையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். பார்வையாளர்களாக இல்லாதபடி பங்காளர்களாக இருக்கும்படி உங்களை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். பார்த்துட்டு மார்க் போட்டுட்டு பார்த்துட்டு பேசிட்டு போறதில்லை. உங்களுக்குள்ளார ஒரு பங்காளர்களாய் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாய் எல்லாவற்றையும் எதிர்த்து போரிடுறவர்களாய் போரிட்டு ஜெயிக்கிறவர்களாய் சும்மா வந்துட்டு திரும்ப சொல்ற வந்துட்டு போகிறவர்களா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அதில் கொஞ்சம் சீக்கிரம் வருவதற்கு தயாராகுங்க. ஆனாலும் உண்மையிலே சொல்றேன், 4 நாட்கள் வந்திருக்கிறோம். இந்த 21 நாட்கள்ல 4வது நாள். அந்த 4வது நாள்ல நான் எனக்குள்ளார பெரிய நம்பிக்கை விசுவாசம் இதுவரை இல்லாத விதத்துல வருகிறது. ஆமென். ஏன்னா நான் மட்டும் ஜெபிக்கிறதை காட்டிலும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சேர்ந்து கேட்கிறோம், சேர்ந்து ஒரு காரியத்துக்குள்ளார போக ஆரம்பிக்கிறோம். ஆமென். இப்படிதான் நான் யோசிக்கிறேன். தாவீது இப்படிதான் தனிப்படுத்தப்படும் போது அவன் மட்டும் முதல்ல இருந்தான், அப்புறம் அவன் கூட கூட்டங்கள் கூடிச்சு. இப்படிதான் அவன் தன்னுடைய காரியத்தை மாற்றி அமைச்சிருக்கான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியவர்களா இருக்கு. உங்க வழி காரியத்தை நீங்களே திசை திருப்பக்கூடியவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நான் போயிட்டு சரியா தப்பா அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சரியான திசையில கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில அதை நான் நம்புறேன். அதை கொஞ்சம் நீங்க நம்புங்க. தெய்வீக இணைப்புல இணைக்கப்படும் போது அந்த இணைப்பின் மூலமாக உண்டாக்கக்கூடிய திட்டங்கள் தான் வெற்றி பெறும். அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக இணைக்கப்படுகிறதான் வெற்றியாளர்களாக வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தெய்வீக இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது நல்லா தெளிவாயிடணும். ஆமென். அப்ப தேவன் என்னோட இணைஞ்சிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளார வாழ்ந்து கொண்டு என்ன பண்றாரு இருக்கிறார். நீங்கள் அல்ல. அந்த கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவன். ஒரு ஜீவனுள்ள தேவன் என்னோட இணையும் போது அந்த ஜீவன் எனக்குள்ளார வந்து பிரவாகிக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள்கிட்ட இருந்து பிரவாகிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போறாரு இல்லையா, கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளை பார்க்க சொல்றேன். பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பேசு 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 பேச 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 உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுது, பெரும் சேனையா எழும்புது. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த மாலை வேலையில உலர்ந்து போய் வந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒரு சேனையா எழுப்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சேனையா எழுப்பும். அதை நான் நம்புறேன். ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை அடிச்சிக்கவே முடியவே. ஆனா பார்க்கும்போது உலர்ந்த எலும்பாதான் தெரிஞ்சிச்சு. ஆனா முடிவு எப்படி இருந்துச்சு? ஒரு சேனையா எழும்பிச்சு. ஆமென். இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்ப தேவனுடன் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமாய் அந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா சொல்ற ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் ஏராளம் தாராளம் உண்டு. ஆமென். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம் கொஞ்சம் இணைந்து இசைந்து வாழ வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது இருக்குது. எப்படி இசைந்து வாழுவது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அது நீங்க மாத்திரை சாப்பிடும்போது பிள்ளைகள் எவ்வளவு சிரமப்படுது. ஆனா எப்பயாவது திரிச்சு உள்ள தள்ளினவருக்கு புள்ள கியூர் ஆயிடுது. பலவீனங்கள் மாற்றப்படுகிறது, சுகவீனங்கள் என்ன பண்ணுது. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கசக்கரமா இருந்தா கூட கொஞ்சம் முழுங்கிடுங்க. கொஞ்சம் உள்ள முழுங்கிடுங்க. உள்ள முழுங்கிட்டுனா சுகம், உள்ள முழுங்கிட்டுனா ஆரோக்கியம், உள்ள முழுங்கிட்டுனா நம்பிக்கை வரும் உங்களுக்குள்ளார. அப்ப இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த வார்த்தை வல்லமை உள்ளது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது வல்லமை வெளிப்படவே. நீங்க கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை சொல்லிட்டாரா, இந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் திட்டத்துல என்ன பண்றேன்? இணைக்கப்பட்டிருக்கேன். அப்ப தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நன்மைகளும் என் வாழ்க்கையில வந்து பலிக்கும், செயல்படும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது செயல்படல அப்படின்னாவே அதை நான் நம்பலன்னு அர்த்தம். நான் நம்பாத வரைக்கும் எந்த காரியம் நடக்காது. ஆனா அதை நம்பும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். சபையில ஏற்படுத்துவார், உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார், உங்க சந்ததிகளுக்கு ஏற்படுத்துவார், உங்களுடைய உற்றார் உறவினர்களெல்லாம் ஏற்படுத்துவார். இப்ப நீங்களாம் ஒரு சிலர் நம்ம உங்க உறவினர்களை கூப்பிட்டு வரமாட்டாங்க. ஒரு நாள் அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நான் வரேன் என்னையும் கூப்பிட்டு போன்னு. உண்மையே சொல்றேன். ஏன்னா அது அப்படிதான். எல்லாருமே இயேசுன்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயம் வரும்போது தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் சொல்ற உங்களை அற்புதங்களை அடையாளம் வச்சுக்கிறாராம். உங்களை எப்படி வச்சுக்கிறாரு? ஆமா, இயேசுவுக்கு நீங்க தான் அற்புதம், நீங்க தான் அடையாளம். ஆமென். அப்ப இயேசுடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகளை அற்புதம் அடையாளம் சொல்லிட்டோம். ஆனா நாம அற்புதம் அடையாளம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்களும் நானுமே இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா
நான் அற்புதமா இருக்கிறேன், அடையாளமா இருக்கிறேன். நீங்க அற்புதமா இருக்கிறீங்க, அடையாளம் என்ன பண்றீங்க? அப்ப இந்த உலகத்துக்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அப்படி நினைச்சாதான் அந்த திட்டத்துக்குள்ளார போகவே முடியும். என்னை இல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டார் ஆண்டவர். என்னை கொண்டு செய்ய போகிறார். உங்களை கொண்டு தான் செய்ய போறாரு. நீங்க அதான் சொல்றேனே, படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், எழுத தெரியலாம், எழுதாம இருக்கலாம். காது கேக்குதான், கேக்குதா காது சொல்ற வார்த்தை? எனக்கு படிக்கவே தெரியல, வேணாம். கேட்கறது காது இருக்குதான், கேட்கிற வார்த்தை அப்படியே உள்ள கேட்டுருங்க. அல்லேலூயா. அப்படியே உள்ள முழுங்கிடுங்க. முழுங்கின வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அருமையான மாலை வேலையில தேவனுடைய திட்டத்தால் இணைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய நோக்கத்தால் இணைக்கப்பட்டிருக்கோம். தேவன் நம்மோட காரியத்தை உண்மையிலே இந்த டெடிகேஷன் வைக்கிறதுக்கு முன்பாக அவ்வளோ போராட்டங்கள் நான் பார்க்குறேன். அதை செய்து முடிச்ச உடனே அந்த தெய்வீக இணைப்பினுடைய காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் ஆண்டவர் நல்லா உணர்த்தினார் அதை குறித்த காரியத்தை. முதல் நம்ம அந்த ஓப்பனிங்ல அற்புதமான ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டோம் இல்லையா? ஆமா தானே? அற்புதமான ஒரு பிரசங்கம், எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படி பிரசங்கத்தை கேட்டோம். அப்ப விசுவாசம் உள்ள பிரசங்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு கடவுள் உணர்த்தினார். நம்ம அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் விசுவாசம் உள்ள சக்தி வாய்ந்த வல்லமை கொண்ட பிரசங்கம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு காரியம், நம்மளை அறியாமலே இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பி வச்சார். அதான் தெய்வீக இணைப்பு. முதல் நல்ல விசுவாசம் உள்ள பிரசங்கம் வேணும் ஆண்டவர் சொல்றது. அப்ப நீங்க வரக்கூடியவர்கள் விசுவாசம் உள்ள பிரசங்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் தேவன் விரும்புறார். விசுவாசிக்கிறவர்களா நடக்க அடையாளங்கள் சொல்லும் போது அது எவ்வளவு வல்லமை உள்ளது நமக்கு தெரியும் இல்லையா? சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு ஏது என்ற குடிச்சாலும் ஒன்னும் சேதப்பட, அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதை விசுவாசிக்கும் போது பவர்ஃபுல்லு, விசுவாசிக்கலாம் சும்மாதான். அப்ப விசுவாசம் உள்ள பிரசங்கங்கள் வரும்போதெல்லாம், உங்களுக்குள்ளார அது போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ளார ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வரணும். அப்படி வரும்போது அதோடைய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இந்த சுவிசேஷம் சொன்னே பசங்க வந்தாங்க இல்லையா? அப்பதான் அன்னைக்கு கூட எனக்கு பெருசா தெரியல, வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு யோசிக்கிறேன், எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. என்ன குடுப்பன் வந்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு பிளைண்டா வந்தாங்க, பிளைண்டா முடிச்சுட்டு பிளைண்டா போயிட்டாங்க. இப்ப நம்ம திரும்ப வாங்கன்னு சொல்லிருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. அவங்க வரலனாலும் நாம் சுவிசேஷம் செய்யணுங்கிறத கர்த்தர் உணர்த்தினார். புரியுதா? இப்ப நம்ம அவங்க எப்ப வருவாங்க, அது நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க வரட்டும், செய்யட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் சுவிசேஷத்துக்கு எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. இனிமேட்டு யாரை கூப்பிடலாம் சுவிசேஷத்துக்கு கிடையாது. இங்க விசுவாசம் உள்ள வார்த்தையை கேட்குறீங்களா? கேட்ட உடனே ஃபுல்லா ஆயிடுச்சா, ஃபுல்லானோடனே போயிடணும் இல்லைங்களா? போய் இருக்கிற விசுவாசத்துல ரெண்டு வார்த்தை என்ன பண்ணு பேசிட்டு, அதெல்லாம் எனக்குள்ளார இருந்து சொல்லிட்டாங்க அவங்க முன்னாடி. அப்ப போய் சொல்லணும். சொல்லும் போது அங்க பத்திக்கிட்டு எரியும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி விரும்புகிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், இந்த 21 நாள் ஜெபம் முன்னாடியே முடிவு பண்ணுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை தொடர்ந்து செய்யணும் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு திரும்ப நினைப்புத்தாரு, இதை விட்டுறாத, தொடர்ந்து நீ என்ன பண்ணாத, அது செய்ய ஆரம்பி. அப்போ ஒண்ணு விசுவாசம் உள்ள பிரசங்கம் வேணும். ரெண்டாவது சுவிசேஷம் கண்டிப்பா என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கணும். மூன்றாவது இந்த பிரேயர் என்ன பண்ணும், நடந்து கொண்டே இருக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாலாவது ஒரு காரியம் என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம். அடுத்தது VBS இருக்கு இல்லையா? அதையும் விட்டுடுவோம். அது விசுவாசம் அந்த பிரசங்கம் என்பது பெரியவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வருது. ஆமா தானே? சுவிசேஷம் வந்து புறஜாதிகளுக்கு போகுது. VBS அடுத்த ஒரு மீட்டிங் வருது ஆராதனைக்கு, யூத்தை ரெடி பண்றதுக்கு. அப்ப ஆண்டவர் வந்து அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ வயசானதோ வயசாகுதோ எல்லாரோட இடைப்பட விரும்புகிற புதிய சபை பிள்ளைகளை. அல்லேலூயா. அப்பதான் யோசிச்சேன், தேவ திட்டம் தேவனுடைய இணைப்பு இருக்கும்போது கண்டிப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது விளங்குது? அப்பதான் நீங்க அதை உணரணும். ஓ, கடவுள் என் மேல அவ்வளவு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரா, அதை நான் செய்வதற்காக ஆயத்தப்படுத்துறாரா, நான் ஆயத்தமாகிறேன். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது, ஜெயமோ கத்தரால் வரும் இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சுனா கத்தர் என்ன பண்ண போறாரு? இங்க நான் என்ன பண்றேன், நான் நடுறேன். அல்லேலூயா. நீர் பாய்ச்சுறேன்.
நீங்க போய் சொல்லும் போது அங்க ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. அப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த 3 செயல் இல்லைன்னா ஆத்தும அறுவடை என்ன பண்ணாது? விளைச்சல் வரவே, ஆனா விளைச்சல் வருது. ஹல்லேலூயா. விளைச்சல் வருது, அறுவடை வருது. அதான் சொல்றாரு, அறுவடை மிகுதி கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம். ஆனா இந்த கொஞ்சத்தை தான் அறுவடை மிகுதி ஆக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல இருக்கு, இணைப்புல இருக்கு. நீங்க அதுல இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே அதுல என்ன பண்றீங்க? சின்னவங்களா இருந்தாலும் இருக்கிறீங்க, பெரியவங்களாலும் இருக்கிறீங்க. அதான் அவங்கவுங்க வயசுக்கு வித்தியாசம் இல்லாம அவங்கவுங்க அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லணும். இப்ப என் பிள்ளை படிக்க போதா, உடனே என்ன பண்ணும்? இயேசுங்கிற வார்த்தைய போட்டு விதையை போட்டு வந்துடணும். அவ்வளவுதான். போடுறது என் வேலை. திரும்ப திரும்ப போடுறது, தண்ணி பாய்ச்சது, அதான் திரும்ப போடுறது. ஆனா விலை வைக்கிறது கர்த்தர் வேலை. அவர் விலை வைக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது. அன்னைக்கு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குதா? பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று தம் உள்ளத்தில் சொன்னார்னு வரும். தமிழ்ல அப்படி மொழிபெயர்த்த. இங்கிலீஷ் போனா உள்ளத்தில் சொன்னார்னு எந்த மொழிபெயர்ப்பிலும் வரல. சொல்லிட்டாரு, பூமியில நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இப்ப நமக்கு எப்படி ஆயிப்போச்சு? தமிழ்ல சொல்லும் போது உள்ளத்துல சொன்னார். உடனே ஏதோ ஆண்டவர் வெளியில பேசாம உள்ள மட்டும் அவரே நினைச்சிட்டு பேசிட்டாரு போல் இருக்குன்னு நினைக்கிறோம். அவர் உள்ளத்துல அவர் மட்டும் பேசியிருந்தாருன்னா வெளியில நடக்காது. புரியுதுங்களா? எந்த பூமியும் விளைச்சல் என்ன பண்ணாது? வராது. ஆனா பூமியை பார்த்து பேசியிருக்கிறாரு. பூமியில் நாளளவும் விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லை, நீ விளைச்சலை கொடுன்னு பேசிட்டாரு. அதெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணுது? பூமி விளைச்சலை கொடுத்துக்கிட்டே. ஆனா நம்ம மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது மட்டும் உள்ளத்தில் சொன்னார் அப்படின்னு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரியல. ஆனா பைபிள்ல, ஆங்கில பைபிள் சொல்லும் போது சொன்னார், அவ்வளவுதான். ஆதியாகமத்தை சொல்லுதுல, சொன்னார் சொன்னபடி ஆயிற்று நல்லது என்று கண்டார். அதே மாதிரி சொல்லிட்டார், பூமியில் நாளளவும் விதைப்பு மறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சொன்னது இது வரைக்கும் நடந்துகிட்டு என்ன பண்ணுது? அதெல்லாம் சொல்றேன். நீங்க ஒருத்தவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது, இயேசு பத்தி சொல்லும் போது, சொன்னா சொன்னபடி ஆயிற்று நல்லதுன்னு காணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்த போதுமானவர் என்ன பண்றாரு? ஆனா சொல்லவே இல்லை. உள்ளத்திலே வச்சிருந்தோம்னா நிறைய பேர் நம்ம போய் சொல்ல மாட்டோம் தெரியுமா? என்ன சொல்லணும் போவான், ஏதாவது நினைச்சுக்காலும் வந்துருவான். எத்தனை பேர் நானே போய் சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா என்ன நினைச்சுக்குவாங்களோ, என்ன நினைச்சுங்களா இல்லைங்க. அவன் ஒரு மனுஷனை மாத்தக்கூடியது என்கிட்ட இருக்குது. என்கிட்ட என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை. இயேசுதான் எல்லாத்தையும் மாத்தவே முடியும், நான் மாத்த முடியாது. ஆனா இயேசுன்னு வார்த்தையும் இருக்கும்போது மாத்த எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இப்ப தேவனுடைய திட்டத்துல இருக்கிறோம், மறந்துடவே கூடாது. தேவனுடைய திட்டத்தில் என்ன பண்றோம்? இருக்கிறோம். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமும் நிறைவேறுவதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்பதான் 7வது ஒரு காரியத்தை திரும்ப ஞாபகப்படுத்தினாரு. பிராமிஸ், ஒவ்வொரு வாக்குத்தத்தம் இல்லையா? ஆனா திரும்ப அதை உணர்த்தினார். இன்னைக்கு பாக்குறேன், அது ஏதோ சாதாரணமா செய்த மாதிரி தெரிஞ்சிச்சு. மாசான ஒரு வாக்குத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. அப்புறம் கர்த்தர் உணர்த்தினாரு, எப்பா மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குற ரைட்டு, அந்த ஒரு மாதம் மட்டும் கொடுத்து மீதி 3 வாரம் ஒரு வாரம் கொடுத்துட்டு மீதி 3 வாரம் வேற எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அது நல்லதான் சொல்றேன், தப்பா சொல்ல. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை மீதி இருக்கிற 3 வாரம் விளக்கமா கொடு, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப திரும்ப அதுதான் திரும்ப என்ன பண்ண, நானு தொடர்ந்து திரும்ப பேசும்போது எனக்கும் கொஞ்சம் ஏறுது. எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுது இல்லையா? ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாளை பெஞ்சு விட்டுட்டா தெரியாது, திரும்ப திரும்ப ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதை குறித்தே யோசிக்க 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 எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கும். எனக்குள்ளார அந்த என்ன சொல்லுவோம், தாகம், வாஞ்ச, விருப்பம், இதெல்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையும் மாறும், என் சூழ்நிலைகளும் மாறும், இப்படி எல்லா காரியமும் மாறி அமையும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நீங்களும் நானும் தெய்வீக இணைப்புல இணைந்து இருக்கிறோம், தெய்வீக நிறைவுக்குள்ளார வருவோம். நேத்து படிச்சோம் இல்லையா? பேர் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க பார்ப்போம். உங்களை நற்கிரியை தொடங்கினவர் நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அழகா சொல்றாரு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு இந்த வசனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும், இப்ப நாம என்ன நினைச்சோம்? சாவர வரைக்கும் நல்லா இருந்தா போதும் ஆண்டவர் நினைச்சோம். ஆனா சொல்றாரு, அங்க சொல்லும்போது வித்தியாசமா சொல்றாரு. எப்பா நீ சாவர வரைக்கும் இல்ல, நீ சாவுறதே நான் வர வரைக்கும்ங்கிறாரு. எத்தனை பேரு இயேசு வர வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறது? அப்பாடா சொல்லுவாங்களா உலகத்துல, காடு வாங்குது, வீடு போகுது, என் புள்ள மதிக்க மாட்டான், என் புருஷன் மதிக்க மாட்டான். இல்லைங்க, கர்த்தர் உங்களை மதிக்கிறாரா? கர்த்தர் உங்களை கனம் பண்றாரா? அல்லேலூயா. அப்ப இங்க அழகா சொல்ற பாருங்க, நற்கிரியை நல்ல செயலை தொடங்கினவர் அப்படின்னே வருது.
நீங்க நான் ஒண்ணு எனக்கு நல்லது நடந்த மாதிரி தெரியலீங்க, நல்ல கிரியைகளுக்குள்ளார வந்திருக்கிறோம், கடைக்கு போயிருக்கிறோம், கண்டிப்பா சாமான வாங்கிடுவோம், அம்மா தானே? அப்ப செயல் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சவர் அதை இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அந்த ஆரம்பிச்ச காரியத்தை முடிக்காம செய்யறேன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணும், நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, நான் ரெடி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதான் எரேமியா பார்த்தோம் 29:11. நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஒரு முடிவுக்குள்ளார, ஒரு திட்டத்துக்குள்ளார எரேமியா கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது எரேமியாக்கு பல சந்தேகங்கள் வருது, பல குழப்பங்கள் வருது. அது சொல்ற அந்த குழப்பத்தை நீக்கும்படியா தான் எரேமியா 1:5 ஆரம்பிக்கும் போதே எரேமியா கிட்ட ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன கிளியரன்ஸ் கொடுக்குறாரு? உன் தாயில் கருவில் உருவாகும் முன்னே. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய இணைப்பு, தேவனுடைய திட்டம் எங்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கும்? நான் நினைச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு தான், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன அழைச்சி இதை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றாரு. இல்லைங்க, நீங்களும் நானும் தாயின் கருவில உருவாகும் முன்னே. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் ஏதோ ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு இல்ல. எங்க ஆரம்பிச்சிருக்கிறார் அவரு? அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய திட்டம் என்பது இன்னைக்கு வச்சு செய்யறது இல்ல, ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. பிளான் பண்ணி எப்ப பிளான் பண்ணாரு? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. ஆமென். உருவான பிறகு ஆனா பொண்ணானே தெரியும். சொல்றாரு, ஆனா பெண்ணா முன்னாடியே உனக்கு திட்டத்தை வச்சுட்டேன். ஐயோ நான் பொண்ணா இருக்கிறேன், இல்லப்பா நீ பெண்ணு. அல்லேலூயா. அதான் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் லேடிஸ் இருக்கிறாங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க, அம்மா தானே? நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள்ல ஏன் சிஎம்சி மருத்துவமனை வருவதற்கு காரணமா அந்த ஐடியாவை சொல்றாங்க இல்லையா? அவங்க தகப்பனார் வந்து டாக்டர், அவங்க தகப்பனார் டாக்டரா இருக்கிறதால அன்னைக்கு பிரசவம் பண்ணுவதற்கு பெண்கள் வரும்போது நான் ஆம்பளை கையால என்ன பண்ண மாட்டேனா, பிரசவம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. போனதால ஒரு இறப்பு வந்துச்சு இல்லையா? அந்த இறப்பு வந்த உடனே அது ஒரு பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு. அந்த பாதிப்பான உடனே அந்த பெண்ணுக்கு ஐடியாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குது, நான் படிச்சா டாக்டர் தான் என்ன பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வந்த எண்ணம் சிறு வயசு. நான் நினைக்கிறப்ப செவினா மாதிரி இருக்கலாம், இல்ல கிறிஸ்டின் ஃபெய்த் மாதிரி இருக்கலாம், இல்ல சின்ன குட்டி மாதிரி இருக்கலாம், யாரோ இருக்கலாம், சின்ன வயசா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவங்க அப்பா டாக்டரா இருந்ததால வரல. புரியுதுங்களா? எங்க அப்பா டாக்டரா இருந்தாரு, அந்த சம்பவத்தை பார்த்துட்டோம்னா அதனால இல்ல, தேவ திட்டம் அந்த பெண்ணு மேல இருக்குது. அந்த திட்டத்திற்குரிய காரியம் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு வெளிப்படுது. வெளிப்படும் போது அதை பிடிச்சுக்கிட்டு இங்க இருந்து திரும்ப அவங்க தேசத்துக்கு போகுது, அங்க போய் படிக்குது, அங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப எங்க தான் வருது? தேவ திட்டத்துக்கு நேரா வருது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கொண்டு தேவன் அப்பேற்பட்ட திட்டத்தை வச்சுக்கிறார். இன்னைக்கு இல்ல, திரும்ப இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்லைங்க. உங்களுடைய தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே திட்டத்தை முடிவு பண்ணி அனுப்பியிருக்கிறார். நான் பெண்ணா இருக்கிறேன், நான் படிக்காம பிறந்துட்டேன், நான் கிராமத்துல பிறந்துட்டேன், இதெல்லாம் வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. அல்லேலூயா. உண்மையிலே வெட்டி பேச்சு பேசிட்டு, வீண் பேச்சு பேசிட்டு, ஏதோ வந்து பண்றது இது வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா, இனிமேட்டு அப்படி கிடையாது. என்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண விரும்புகிறார். அந்த திட்டத்துல நான் என்ன பண்றேன்? எரேமியா அப்படிதான் குழம்புனா, சிறு பிள்ளையா இருக்கிறான், அதா இருக்கிறான். இன்னைக்கு நீங்க சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பிடிக்குமோ அது அப்படிதான் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அப்படி உருவாக்குறது எனக்கு தெரியாம இருக்கிறதால நான் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சதெல்லாம், எனக்கு விரும்பினதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்ப அதுக்காக உன்னை தாயின் கரு உருவாகும் முன்னே ஒண்ணு நான் அழைக்கல. தாயின் கருவில உருவாக்கும் முன்னே ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தம் பண்ணி நிலை நிறுத்தி கொண்டு வராருன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு? எனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்றதுக்காக இல்லைங்க. நான் எந்த வழியில நாமாட்டி போயிட்டு ஆண்டவருக்கு உதவி செய்ய சொல்றதுக்காக இல்ல. ஏன்னா பைபிள் சொல்றது பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அந்த வழி எப்படிப்பட்டதான்? நீதிமொழிகள் 14:12 படிங்களேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்ன பாத்துங்களேன். எனக்கு இதை படிச்சோன்னே ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். ஆனா இதோட யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே நான் மாட்டியும் போய் கண்டதையும் சாப்பிட்டு, கண்டதையும் பேசிட்டு, கண்டதையும் யோசிச்சுட்டே உக்காந்தன்னா என் வழி சரியா என்ன பண்ணாது? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது 2 இடத்துல வருது. 16:25 அதான் வருது, 14:12 அதான் வருது. ஏன் அதை திரும்ப திரும்ப கொடுக்கிறாருன்னா, நீ மாட்டி பாதியில உனக்கு விருப்பமான வழியில போய்கிட்டே இருக்கிற. அதுக்காகவா உன்னை நான் தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை அழைச்சி உன்னை பரிசுத்தம் பண்ணி நான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப கர்த்தர் அவருக்காக உங்களை வச்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் இப்படி போறோம், நினைச்சது நடக்கலன்னா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டோம்.
இப்படிலாம் போயிடுச்சு பாருங்க. ஆனா அந்த தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய அழைப்பின்படி போயிட்டோம்னா நம்ம பாதையில் போறக்கூடிய பாதையில அப்படியே அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு தோன்ற வழிகள்லாம் போனோம்னா இங்க போய் முட்டு நிப்போம், அங்க போய் முட்டு நிப்போம், இங்க போய் நிப்போம், அங்க போய் நிப்போம். ஒரு விரக்தி வந்துகிட்டே என்ன பண்ணும்? நீ வாழ்க்கை உங்களுக்கு விரக்தி வருது அப்படின்னு சொன்னா உங்க வழியில போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா விரக்தி இல்லாதபடி ஒரு தெளிவு வருது, ஒரு நம்பிக்கை வருதுன்னா தேவனுடைய வழியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம். நான் போகக்கூடிய வழியில எனக்கு திருப்தியா இருக்குது, எனக்கு நல்லதா தெரியுது, கர்த்தர் என்னோட பேசுறது தெரியுது, என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி விருப்பத்தின்படி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது இல்ல அப்படின்னா நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஏதோ நாம ஏன் எண்ணத்துல என்ன பண்றோம் போய்கிட்டு. அப்படி போனோம்னா நமக்காக கர்த்தர் அந்த திட்டத்தை வச்சு அழைப்பு வச்சு அழைச்சாருல்ல, இந்த அழைக்கும் போதே ஒரு வித இலக்கையும் ஒரு தரிசனத்தையும் வச்சிருக்கிறாரா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், எசேக்கியேலை படிச்சா ஒரு வித்தியாசமா இருக்கும், எரேமியா படிச்சா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏசாயா படிக்கும்போது இல்லையா, சாதாரண யோவேல் படிக்கும்போது வித்தியாசமா இருக்கும். அப்ப ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசி தான், ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்துறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இருக்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கு நம்ம வீட்டுல 3 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏன்? இந்த பிள்ளை எப்படி பண்ணணும், இந்த பிள்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தோட கர்த்தர் இடைப்பட்டு உன்னை எதற்காக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். சும்மா கேட்டுட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பதுக்காக அல்ல இல்லையா. நம்ம படிச்சுல ஒரு வசனம், அதுல தீவிரமா நடப்பிப்பாங்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ நிறைய பேர் பாருங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க. ஒரு செயலும் செய்யலன்னா கேட்ட வார்த்தைகள் அவங்களுக்கு வேஸ்டா போகும். அப்புறம் அதை கொடுத்து வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சில பேர் பிரசங்கம் கேட்டுட்டே இருப்பாங்க பாருங்களேன், நிறைய கேட்டே இருப்பாங்க. கேட்கும்போது ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணங்கள் நம்பிக்கை வந்து ஒரு வழி பிறக்கும் போது அதுல போயிடணும். அதுல போயிட்டோம்னா வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படி போகாம கேட்டு 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 வச்சிட்டோம்னா அதன் பிறகு உங்களுக்கு வெளிப்பாடே வராது. நீங்க எத்தனை முறை கேட்டா கூட அப்படியே மண்ணு மாதிரி இருப்போம். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து செயல்படக்கூடிய காரியம் இல்லவே. இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மாத்தி. நான் அதை யோசிக்கும் போது எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா சொல்வல இங்க இருந்து நம்ம கீழப்பரம்பிக்கு போகணும், பிச்சாவரம் போய் போகணும் இல்லையா. நான் இப்படி போய் நேரா பிச்சாவரம் போயிட்டுன்னா, பிச்சாவரம் போய் அங்க போனோம்னா ஒரு பிரச்சனை கிடையாது, 13 கிலோமீட்டர் அழகா போயிட்டு வந்துடலாம் இல்லையா. நான் இங்க இருந்து அந்த பின்னத்தூர் பக்கம் போது பாருங்க வழி, அங்க ஒரு வாய்க்கால் இருக்குது இல்லையா, அந்த வாய்க்கால் போய் அப்புறம் அந்த பக்கம் போய் ராத விலகமா வந்து அப்புறம் நடராஜபுரத்துல பூந்து திரும்ப இப்படி போனோம்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க போகும்போது ஒருத்தவங்க சொல்றாரு, பின்னத்தூர் போகும்போது எப்பா எங்க போற அப்படி ஒருத்த கேட்கறா வச்சுங்களேன். நான் வந்து பிச்சாவரம் பக்கம் கிழப்பரம்ப போறேங்க. ஏன்பா தம்பி இங்க போற, இந்த பக்கமா போப்பான்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இல்ல சார் நான் இப்படித்தான் போவேன், இங்க இருந்து நான் அந்த வாய்க்காலுக்கு போவேனா, அங்கிருந்து ராதா விலகம் போவேனா அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்படிதான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க ஆண்டவர் வார்த்தை வரும்போது நம்மளை திருப்பும் போது அங்கேயே திருப்பிட்டோம்னா நேரம் மிச்சம், பணம் மிச்சம், பெட்ரோல் மிச்சம். அதை விட்டுட்டு என் பணம் என் பெட்ரோல் அப்படின்னா போயிட்டு திரும்ப வந்துடலாம். ஆனா அடுத்த நாள் பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் இருக்காது. யாரும் தப்பா சொல்லாதீங்க, நானே அப்படிதான் நினைச்சேன். எனக்கு ஒரு குறை வருது அப்படின்னா நான் சரியான பாதையில போலன்னு அர்த்தம். நான் மண்ணம் திரும்பி வெளியில வந்துடணும், ரிட்டர்ன் வந்துடணும். இப்ப சொல்றாங்க இல்லையா, இப்ப இந்த பக்கம் போனா ரொம்ப தூரம் பான்னு சொல்லும் போது என்ன பண்ணும், திரும்ப வந்துட்டேன்னா கொஞ்சம் தூரம் தான் இல்லைங்களா. ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு வந்து 2 கிலோமீட்டர் பெருசு ஒண்ணும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், தேவனுடைய திட்டம் இணைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன அழைச்சிருக்கிறாரா, அந்த அழைப்பு தெரியுதா, என்ன எனக்குள்ளார நற்கிரியை தொடங்கிறது தெரியுதா, என்ன பரிசுத்தம் பண்றான்னு தெரியுதா, என்ன நீதிமானா மாதிரி தெரியுதா. அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நீதிமான் சும்மாவே உட்கார்ந்தா எந்த பலனுமே இல்ல. அதான் சொன்னாங்க, அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து இல்லையா. அத ஒரு பிரசங்க சொல்றாரு, அந்த 1 தாலந்து என்பது 75 லட்சம் ரூபாய்க்கு சமமா. 72 சொன்னாரு. யோசிச்சு பாருங்களேன், 1 தாலந்துன்னா நம்ம என்ன 1 ரூபா கொடுத்த மாதிரி தெரியுது. அவன் அப்ப 72 லட்சம் ரூபாய்க்கு பொறுமானம் உள்ளதான். நீங்க இதுல கொஞ்சம் குழப்பம் வந்துச்சுன்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசி
நாகமான நாகமான சுகமாக்குன பிறகு நாகமான் போவான்ல, போகும்போது கேயாசி போய் ஜங்கு ஜங்குன்னு போய் திரும்ப கேட்பான் பாருங்க. அவன் அழகா, நாங்க இன்னைக்கு படிச்சான் அதை கொஞ்சம், அவன் அழகா கேட்கிறான் பாருங்க. என்ன கேட்கிறான்னா, என்ன இங்க வேணான்னு சொல்லிட்டாரு, போன்னு சொல்லிட்டாரு இங்க தீர்க்கதரிசி. அவன் போயிட்டான் பாருங்க. இவன் போய் கேட்கிறான், இப்பதான் நம்முடைய தீர்க்கதரிசியுடைய பிள்ளை வந்துச்சு, அந்த இப்பதான் வந்ததால என்ன அனுப்புனாரு. அதுக்கு முன்னாடி புள்ள வரல, இப்பதான் வந்தது, புள்ள வந்துச்சு. பிள்ளை வந்த உடனே, பிள்ளை வந்த உடனே பிள்ளைக்காக வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை படிக்கும்போது ஒரு சேக்கல் சொல்லும்போது நாம நினைச்சுக்கிட்டோம் தூக்க முடியாது. அப்புறம் அங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவர் அந்த நாகமான் எடுத்து தூக்க முடியாது, தூக்க முடியாம ஒரு கழுதையில மேல வச்சு. அப்ப இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு தாளந்துன்னு சொன்ன உடனே நாம என்ன நினைச்சிட்டோம், 10 ரூபா காயின், 1 ரூபா காயின், 5 ரூபா காயின் இப்படி நினைச்சுட்டோம். தூக்க முடியாத ஒரு மூட்டையை கொடுத்துருக்கிறாரு அந்த எஜமான் அவர்கிட்ட. இவன் தூக்க முடியாத தூக்கி சுமக்க முடியாம சுமந்து கொண்டு போய் அதை விற்பனை பண்ணியிருந்தான்னா 5 தாளந்து 10 தாளந்து ஆத்துறா இல்லையா? இப்ப 70 லட்சம் வச்சுங்களேன், 70 லட்சம் ஒரு தாளந்து எத்தனை? 5035 இல்லையா? 70ன்னு வச்சுக்கிட்டா கூட 3.5 கோடி ரூபாவை ஒரு எஜமான் கொடுத்திருக்கிறாரு. 3.5 கோடியா வரும்போது எத்தனை கோடியா மாத்திருக்கிறான்? 3 3 6 7 கோடியா மாத்திருக்கான். எப்படி எஜமானுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் இல்லீங்களா? இன்னொருத்தன் அந்த மாதிரி மாத்திருக்கிறான். ஆனா இவன் மாத்த என்ன பண்றான், அந்த 70 லட்சத்தையும் வச்சுக்கிட்டு அதை எடுத்து சீலையில சுத்தி மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுக்கிட்டு எப்ப எஜமான் வருவார்னு பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருக்கும்போது எஜமான் வந்துட்டாரு. வந்த உடனே எஜமான் கொண்டு போய், எஜமான் எனக்கு ஒண்ணு விளங்கல எஜமான், நீங்க சொன்னது எனக்கு சரியா பிசினஸ் பண்ண தெரியல எஜமான், எனக்கு அதே செய்ய தெரியல எஜமான், அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க கடுமையான எஜமான் எனக்கு நல்லா இன்னைக்கு நாம நிறைய விசுவாசிகள் தேவன் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு விளங்கலன்னு சொன்ன உடனே கடவுளை ஒரு மாதிரி நினைச்சிருவோம். அவனுக்கு விளங்கல, ஆனா மத்தவனுக்கு விளங்கிடுச்சு பாருங்க. மத்தவனுக்கு விளைஞ்ச உடனே என்ன பண்றாருங்க, இந்த ஒரு தாளந்தை காராட்ட கொடுக்கிறாரு. இப்ப பார்க்கும்போது தெரியும், அநியாயம் பாருதான் இந்த எஜமான். இல்லைங்க, எஜமான் நல்ல எஜமான். எங்க பெருக்கம் இருக்குதோ, எங்க விசுவாசம் இருக்குதோ, எந்த அந்த எஜமான் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அவனு தான் போக வைப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தாளந்தை இவன் வந்த போது எஜமான குறித்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல எஜமான் வர வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த தேவனை சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னா எந்த மாற்றமும் நடக்காது. நீங்க புரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு தெரியுமா? எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டவர், என்னை அழைச்சிருக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை நீதிமானா மாத்திருக்கிறார், என்னை வாழ வைக்கிற கடவுள். என் மூலமாக அநேக ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய தேவன் என்ன பண்றாரு? நான் போகும்போது எனக்கு முன்பாக ஒரு சமூகம் போகுது, நான் போகுது முன்னாடி என்னுடைய பிரச்சனை மாற்றப்படுகிறது. ஏன்னா என் தேவன் என்னோட இருந்து காரியத்தை என்ன பண்றாரு செய்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த திட்டத்தை குறித்து ஒண்ணுமே தெரியலன்னா கூட இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைப்பு ஒவ்வொரு விதம். நான் அடிக்கல முடி சொல்றேன், ஒரு கடை எனக்கு வைக்க தெரியும், அதை நல்லா பண்ண தெரியுமா? பண்ண தெரியலன்னா ஞான தாண்டோட்டு என்ன பண்ணும்? அப்படி கேட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இழப்பே வராது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேவனுடைய இணைப்பின் மூலமாக கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து என்னை பரிசுத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருப்பது என்னால் அல்ல, நீங்கள் பரிசுத்தமா இருப்பது உங்களால் அல்ல, தேவனால. ஏன் பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட இருந்தவர், இப்ப நான் இருக்கேன் பாருங்க, என்னோட எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க, அத்தனை பேர் ரட்சிக்கப்படல. உங்களோட வேலை செஞ்சவங்க, உங்களோட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் ரட்சிக்கப்படல. அத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கும்போது உங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளார ஏன் நடத்தினாரு? சும்மா உட்கார்ந்ததுக்காக இல்லைங்க, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனோடு இணைந்து செயலாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. ஆனா அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பினுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாம நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்படியே இருப்பதால எந்த பலனும் இன்னைக்கு முடிவு பண்ணணும். நான் தேவனுடைய திட்டத்துக்குள்ளார என்ன பண்றேன் இருக்கிறேன். நான் மாட்டி மனம் போன போக்குல போயிட்டு இருக்குது இல்ல, கர்த்தர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எதை செய்தாலும் எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க, நான் செய்யறேன், நான் முன்னேறி செல்றேன் ஆண்டவரே,
ஒரு தாளந்து வச்சிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது செஞ்சிருந்தா கூட, ஒருவேளை ஒண்ணுமே செய்யலனா கூட, நான் சொன்னேன்ல, ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, எஜமானே நீங்க கொடுத்துருந்தீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா அப்படியே வச்சுக்கிறேன், நீங்க சொல்லி கொடுங்க, இப்ப நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. கொண்டு போய் அவன்கிட்ட அந்த 5 தாளந்து வச்சிருக்கான், அவன்கிட்ட விட்டுருப்பாரு. இது கத்துக் கொடுறா அப்படின்னு. ஆமா தானே? ஆனா எஜமான புரியாம இருந்ததால தான் என்னை கொண்டு எங்க போட சொல்லிட்டாரு? இந்த ஊர்லயே அவன் இருக்கக்கூடாது. ஊர்ல அவன் ஊருக்கு புறப்பா கொண்டு போய் வாழ்க்கடிப்புள்ள இடத்துல போற இவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கெடுத்துருவான். சொல்லுவாங்களா, ஊமை ஊரை கெடுக்குன்னு. அந்த மாதிரி இந்த பையன் என்னை பத்தி புரியாம இருக்கிறான், இவன் இங்க வச்சா ஊரே கெடுத்து வச்சிருவாங்க. தூக்கி என்ன பண்ணு, வெளியில கொண்டு போடு. எந்த பலனும் அவனால இன்னைக்கு எந்த பலனும் இல்லாம நான் இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த பலனும் பயனும் இல்லாம போயிடும். சும்மா நானும் பிறந்தேன், நானும் வாழ்ந்தேன். அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு வாஞ்சம் இருக்கணும். இப்படி வரணும்னு ஒரு எண்ணம் வரணும். அதான் சொல்றேன், அன்னைக்கு ஐடா வந்து அவ்வளோ மேல் படிப்புல படிச்சுட்டு அங்கேருந்து இங்க வந்து எந்தவித வசதியும் கிடையாது. எந்தவித வசதியும் இங்க கிடையாது. எந்தவித வசதியும் இல்லாம அந்த ராந்தல் விளக்குல உட்காந்துக்கிட்டு அந்த ராந்தல்ல என்ன நடக்குமோ அதை வச்சு செஞ்சு அதுக்கு ஜெபம் பண்ணி பண்ணும்போது இன்னைக்கு பாக்குறோம். சொல்றாங்க பாருங்க, எய்ம்ஸை விட பெட்டரானது. இந்த நம்ம பாக்குற எல்லா ஹாஸ்பிட்டல காட்டிலும் பெட்டரானதா. அது மாத்திரமல்ல, பெட்டரான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு படிக்கிற செலவு வந்து ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டிலே மற்ற பிரைவேட் காலேஜில் இருந்து எல்லா காலேஜை காட்டிலும் ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ். பிரைவேட் காலேஜின்னு வரும்போது எல்லாம் எதை செலக்ட் பண்ணுவாங்களாம்? சிஎம்சி செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த தேவனுடைய திட்டமும் தேவனும் இணைஞ்ச காரியம் அவங்களுக்கு தெரியாம சாதாரணமா வந்துட்டு இல்லைங்களா? எத்தனையோ பேர் சும்மா சுத்திட்டு இருக்காங்களே. இப்ப அமெரிக்க வெளியூர்ல வெளிநாடு வராங்கல்ல இல்லையா, எங்க பாக்குறதுக்கு. அப்படியே வரான், சுத்துறான், அந்த கோயில போறான், இந்த கோயில் போறான், அதை பாக்குறான், மட்டும் பிளேட் ஏறி போயிட்டு இருக்கிறான். ஆனா நிறைய பேர் வராங்க, ஊழியம் பண்றாங்க. வந்து பெரிய வித்தியாசம். நிறைய மத்த வராங்க இல்லையா, சபைகளுக்கு ஊழியம் பண்ண என்ன பண்றாங்க, வராங்க. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்க, வந்தாங்கன்னா எந்த ஊர்ல என்ன பார்க்கலாம், இந்த ஊர்ல என்ன இருக்குது, அந்த ஊர்ல என்ன இருக்கு, இந்த ஊர்ல என்ன சாப்பிடலாம், இந்த ஊர்ல இல்லையா. இந்த புத்தூர் ஜெயராம் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரியுது. இந்த புத்தூர்ல இருக்க ஜெயராம் ஹோட்டல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. வெளிநாட்டுக்கார எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா தெரியுது, அங்க போனா தயிர் கட்டியா போடுவாங்க, யாரா வைப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்குன்னே வராம இருக்கிறான். ஆனா வெளிநாடுகள்ல இருந்து வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஆளு என்ன பண்ணுது இருக்குது. நாங்க எப்படி ஒண்ணும் செய்ய மாட்டோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடா உடைச்சு ஓடா தெரிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே படுத்து அப்படியே சாப்பிட்டு இப்படியே தான் இருக்கிறோமா? அதுக்காக அழைச்சாரு பவுலுக்கு அதோடைய பெரிய வெளிப்பாடு வரல. அவரு ஒரு கோணத்துல போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரு அறிவு வேற அறிவுல இருந்தாரு. நியாயப்பிரமாணத்தின் அறிவில் என்ன பண்ணாரு, அதிகமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இடைப்படும் போது தான் தெரிஞ்சது, நியாயப்பிரமாணம் முழுக்க எல்லாம் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது, இயேசு பத்தி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுது. அன்னைக்கு அதுல வெளில வந்தாருங்க. வெளில வந்து அவரால் உட்கார முடியல. அவரால் உட்காரவே முடியல. அவரால் உட்கார முடியாம என்ன பண்றாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்போதுல எல்லாம் பயப்படுறான். ஏன், எதுக்காக வரானே தெரியலையே. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்ததால்தான் 2000 சபைகளுக்கு மேல ஸ்தாபிக்க முடிஞ்சிச்சு. சொல்றேன், ஒவ்வொருத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார். அளவிடவே முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஆனா அழைப்பு அப்படிப்பட்டது, தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டது, பரிசுத்தம் அப்படிப்பட்டது, நீதிமான மாற்றம் அப்படிப்பட்டது. நீங்களே நினைச்சா கூட நீதிமானம் மாற முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிக்கலாம் வெளியில, நான் எந்த தப்பு, எறும்பு கூட ஈ கூட நான் துப்புரவு பண்ணல. இல்லைங்க, நீ பிறந்ததே பாவம். இதுதான் சொல்றாங்கல்ல, என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாலாம். என்ன உலகம் விடாது. யோசிச்சு பாருங்களேன், கற்பத்தை உருவாகும் போதே பாவம். அதுலதான் ஆண்டவர் அங்கேயே பிடிக்கிறார், அதுக்கு முன்னே பிடிக்கிறார். உங்களாம் எங்க பிடிச்சிருக்காரு பாருங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே 30 வயசுல தான் என்ன பிடிச்சிருக்கீங்க, இதையே சொல்லிட்டு இருக்காரா மைக்கேல், பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத, பழசே பேசிட்டு இருக்காதரா. ஒன்னு அங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ள உண்டாகிறதுக்கு முன்பாக, இன்னும் சொல்ற உலகத்தோட்டத்துக்கு முன்பாக. யோசிச்சு பாருங்க, இந்த மண்டைக்கு எட்டாத காரியம், உங்க எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் பேசுறாரு.
எதற்காக அதெல்லாம் பேசுறாரு? உனக்கு அறியாத காரியத்தையும் புரியாத காரியத்தையும் நான் செய்ய விரும்புறேன். அதனால என்னோட இணைந்திரு, என்னோட இசைந்திரு. நான் சொல்றத மட்டும் கேளு, அதை செஞ்சுக்கிட்டே இரு. அது செய்யும் போது ஒரு பெரிய வெற்றி அடைய முடியும். ஒரு பிரசங்கர் சொல்றாரு பாருங்க, சொல்லும்போது சொல்றாரு, அந்த கர்த்தர் வழியில போகாம போனோம்னா நாளும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். திரும்ப அதை போய் அடைய உன்னால முடியாதுங்கிறாரு. நீ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே 10 வருஷம் சரியா போயிருக்கிறேன்னா எனக்கு சொல்லு ஆண்டவரே, என்ன கேட்டுட்டு இருக்கிறேன். சரியா போனா, சரியா செஞ்சனா, ஏன்னா 10 வருஷம் வேஸ்ட்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்நாட்களை வேஸ்ட் ஆகாதபடி போகணும்னா எப்படின்னா, ஞானம் உள்ள வார்த்தை, ஞானம் உள்ள இருதயம், ஞானம் உள்ள செவி. அதுக்கு நம்ம நேரத்தை என்ன பண்ணுவோம்? நீங்க பைபிள் படிங்கன்னு சொன்னா காதுல ஈயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அது சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஈயம் காய்ச்சி ஊத்துற மாதிரி இருப்பது ஒரு நாள் சந்தோஷமா வாழ்க்கையில என்ன பண்ணும். ஆனா இன்னைக்கு சந்தோஷமா உங்க காது கேட்டுச்சுன்னா அப்புறம் ஈயம் காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும். எது முக்கியம்? நம்ம தான் முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் வெல் பிளான் பண்ணிருக்கிறாரு. அந்த பிளானை வீணாக்க வேணாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நேரா வரும், கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரா வரும், கர்த்தர் விருப்பத்துக்கு நேரா வரும். அப்ப தாயின் கருவல் உருவாகணும்னு நான் நினைச்சிருக்கிறாரா? நான் அதுக்கு நேரா போறேன். அதுக்குதான் ஒரு தரிசனம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு தெரியுமா? இதுலதான் நான் பயணம் பண்ணு கர்த்தர் சொல்லிருப்பாரு. அதுல பயணம் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா வருவீங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் சொன்னல, அந்த சகோதரி கடை ஹோட்டல் ஆரம்பிச்சு சொன்னோடனே நாமளும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருமா, நமக்கு சோறு தான் முக்கியம்னு, நமக்கு ஹோட்டல் தான் முக்கியம்னு. இல்ல இல்ல, அவங்களுக்கு அந்த தாளந்து இருக்கு, அதை செய்யறாங்க. எனக்கு என்ன தாளந்து இருக்கு ஆண்டவரே? நான் தான் சொன்னல, என்னை பத்தி நான் திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு தாளந்து கிடையாது, பிரசங்கிக்க தவிர ஒண்ணு கிடையாதுங்க. நான் இன்னைக்கு தான் யோசிச்சு பாக்குறேன். இன்னைக்கெல்லாம் இவங்க ஆராதனை பண்றாங்க, ஓன்னு ஆயக பண்றாங்க பாருங்க. 2010 நான் தான் பாட்டு போடுவேன், எப்படி கேட்டாங்கன்னு தெரியல ஜனங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அப்பதான் கர்த்தர் கத்து கொடுத்தாரு, நீ அவங்களை இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காதப்பா, அது அவங்களுடைய தாளந்துகள். உனக்கு ஒரு தாளந்துக்கு நீ விசுவாசத்திலையும் வார்த்தையிலையும் வளர ஆரம்பிச்சிரு, இதை கேட்க ஆரம்பிச்சிரு, இதுல பயணம் பண்ண ஆரம்பிச்சிரு. இதுதான் உனக்கு வச்சிருக்கிறாரு. அதான் நான் அதை குறித்து யோசிக்கிறதுல இருக்குது. இல்ல என்ன பண்றது, நான் மாட்டி வர்றது, பிரசங்கம் பண்றது, அதை கேட்கறது, அதை படிக்கிறது, ஏதோ ஒண்ணு போய்கிட்டே என்ன பண்ணுது. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், அதை பார்க்கும்போது நான் பெருமைக்காக சொல்றேன், நான் பாக்குறேன், நான் போகக்கூடிய திசை சரியாதான் என்ன பண்ணுது. அல்லேலூயா. ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளார வருது, வரக்கூடியவர்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளார என்ன பண்றாங்க, வராங்க. அப்ப அழைப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பிரசங்கியா இருக்கிற அழைப்பு. உடனே என்ன பார்த்துட்டு நானும் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பிரச்சனை. நானும் பிரசங்கம் பண்ணிடுறேன் இல்ல, ஏன்னா அப்படிதான் ஆயிடுது. பிரதரை விட நான் ஒரு டாப், ஒரு மேல வரணும், வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுதான் என் அழைப்பா? அந்த அழைப்புக்கு ஏற்ற நேரத்தை நான் ஒதுக்குறேனா? அதுக்குரிய காரியத்தை நான் பங்கெடுக்கிறேனா? அதான் சொல்ற, ஊழியம் செய்யணும் விரும்புறவங்க முதல்ல எங்க தான் வரணும்? முதல்ல சபைக்கு நேரம் வரணும். வாரம் என்ன பண்ணுவா, சத்தியத்தை என்ன பண்ணும், கேட்கணும். கேட்க வார்த்தை பிரதிபலிக்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்கணும். வாழ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்காக வாசல் திறந்திருக்கும் ஊழியத்துக்கு. ஏன்னா அது நான் கொடுக்கறது இல்லை. ஊழியம் என்பது நான் ஏற்படுத்துவதில்லை, ஊழியம் என்பது கர்த்தரே ஏற்படுத்துவது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தெளிவில்லாம இருக்குதுன்னா போட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க. இப்ப வீட்டுல நம்ம 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், 3 பிள்ளைகள் இருக்குது. எந்த பிள்ளை தொல்லை பண்ணுதோ அந்த தொல்லையை போட்டு தொல்லையா நினைச்சுக்க மாட்டேன், விட்டுருவேன் பட்டுன்னு. கூட கத்து கொடுங்க ஆண்டவரே, அப்படிதான் வருவேன். பறிபோன மாதிரி வருவேன். ஆனா ஆண்டவர் பேசிட்டே வருமா, ஆண்டவரே இதை நிறைய எடுத்திருப்பேன், இதை எடுத்துப்பேன், அதை எடுத்துப்பேன். ஆண்டவரே எதை முடி சொல்லுது, எது பிடி சொல்லுது தெரியாது, ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க, எதை முடி சொல்லுமா, எதை பிடி சொல்லுமா. அன்னைக்கு அப்படிதான் நிலைமை. அன்னைக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு 2 பேர் இருக்கும்போது இப்ப சாம்பி செலத்தை சொல்லி கொடுத்தாரு. 2 பேர் இருந்தாலும் 2000 பேருக்கு மாதிரி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது ஒரு வேத வாக்காகி போச்சு. யார் வராங்களோ வரல, 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஆராதனைய. ஆளே எல்லாம் கண்ண முட்டே பாட்டு பாட்டிருப்பேன். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, சிஸ்டர் 2 பிள்ளை, 2 உட்காந்துருக்கு, 3 பேர் உட்காந்துருப்பாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். கண்ணு முடி தந்தா 1 வரும், அப்புறம் கண்ணு முடி தந்தா 1 வரும், உடனே முடிச்சு வந்துருவேன். இப்பயாவது நம்ம நேரங்களை கொஞ்சம் வீணாக்குறோம். அப்ப ஒரு நேரம் நான் வீணாக்க மாட்டேன். என்ன வீணாக்க மாட்டேன்னா, கரெக்டா ஆராதனை, அறிவிப்பு, திருவிருந்து, காணிக்க, செய்தி முடிச்சு வெளியே வந்துடும், ஆமேன் போட்டுட்டு. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க இப்படியே நீங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. சோகத்திலையும் தாழ்விலையும்
பிரச்சனையிலையும் நெருக்கத்திலையும் போகவே கூடாது. தெளிவா நான் போயிட்டு இருக்கிற பாதையில பிச்சாவரம் போறேன், இன்னும் 2 கிலோமீட்டர் நான் வந்துருவேன்னு தெரியணும். இன்னொரு 5 மாசத்துல நான் இப்படி வருப்பேன்னு தெரியும், நமக்கு விஷயம் தெரியணும். அல்லேலூயா. அவங்க கத்துக் கொடுப்பாருங்க உங்களுக்கு. நீங்க வேணா வேதத்தை படிச்சு பாருங்க. உண்மையிலே சொல்றேன். நீ வந்து இன்னைக்கு வந்திருக்கிறல, இன்னைக்கு வந்த மத்த உங்க வீட்டுல இருக்கிற காட்டிலும் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. எப்படி அழைச்சிட்டாருங்க? பாட்டை கேட்டாரு வந்திருப்பீங்க சில பேர். சில பேர் வசனத்தை கேட்டு வந்திருப்போம். சில பேர் போனா சேர் கிடைக்குன்னு வந்திருப்போம். சர்ச்சுக்கு போனா சேர் கிடைக்கும்பா உட்கார்றதுக்கு வந்திருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன். வயசான பாட்டிட்டு போய் கீழே உட்கார மாட்டேங்குது, சேர் ஒட்டா உட்காருது. எப்படியே வந்து ஆயிடுச்சு வந்துட்டாரு. வந்து சத்தத்தை கேட்டுட்டு கீழ்படிஞ்சுட்டு ஆண்டவரை ஏத்துட்டு போயிட்டார் இல்லையா? ஆனா அப்படியே போகாத. அதான் சொல்றேன், தேவனுடைய திட்டம் என்பது ஒரு திட்டம் போட்டா அது முடியணும். முடிஞ்சாதான் திட்டம் வெற்றிகரமா போகும் இல்லையா? ஆனா இவரு திட்டம் மாத்திரம் முடியறதே இல்ல இல்லையா? இப்ப நம்ம சபை கட்டிருக்கோம் இல்லையா, அங்க ஃபுல் ஆகும். இங்க சபை கட்ட போறோம், இங்கேயும் ஃபுல் ஆகும். இங்க ஃபுல் ஆனாலும் இன்னொரு சபை கட்டவும். சபையை கட்டுறதுக்கே படாதபாடுபடுத்தி விட்டாரு. இதை கட்டுறதுக்கு வேற என்ன பண்ண போறாரு, அடுத்து கட்ட போற இல்ல. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்களே புரிந்து கொண்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முடிவு பண்ணணும், இப்படி இருக்க நான் விரும்பல நானு. நீங்க விரும்புறீங்களா என்னன்னு தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா, நான் சொன்னல, நம்ம சபையில சில பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறனே காமிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் பாஸ்டர்ட்ட எப்படி தெரியணுங்க? என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளே இல்ல தெரியுமா பாஸ்டர், என்னை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுங்க பாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஆள்லாம் இருக்குது. ஆனா அப்படி இல்லாதபடி, பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். எது பெட்ரு? எப்ப பார்த்தாலும் உங்க புள்ள உங்களை பார்த்துட்டு இருந்தா இப்படி இருக்கு உங்களுக்கு, செக் வாய முடியும்னு சொல்ல மட்டுமா? சொல்ல மாட்டீங்களாங்க? உங்க பிள்ளை பேசுற என்ன எம்மா வாங்கி கொடுத்துருக்க மோளை, எம்மா தின்னு தொலைச்ச நீலாம் என்ன வேணும் உட்காந்துருக்க கேட்க மாட்டோமா? அப்ப நான் சொல்றேன், எவ்வளவு பிரசங்க, எவ்வளவு வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம், எவ்வளவு பிரசங்கம் உள்ள இருக்குது, எவ்வளவு பாடல்கள் உள்ள இருக்குது, எவ்வளவு சாட்சி அதுல உள்ள இருக்குது. ஒரு பிள்ளைங்க எங்க சாட்சி பாக்குறது இல்ல யாரும். என்ன சாட்சியோ பார்த்து தொலைக்குதுவோ, ஆனா ஏமா சாட்சி போட்டு ஒரு பிள்ளை என்ன பண்ணுது இல்ல. முடிவு வரணும். ஏன்னா திட்டம் பெருசு. எரேமியாவுக்கு திட்டம் பெருசா இருந்தோன்னா, சிறு பிள்ளையோ பெரிய ஆளோ பிரச்சனை இல்ல, ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, எங்க அழைச்சிருக்கிறாரு அங்க அழைச்சிருக்கிறாரு, அதனால நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்னன்னாலும் செய்யுங்க. அல்லேலூயா. என்னன்னாலும் எரேமியா கூட கர்த்தர் செய்யறாரு, என்னன்னாலும் பேசுறார். போல்ட்டா என்ன பண்றான்? நீங்க அப்படிதான் கர்த்தர் வைக்கிறாரு உங்களை. பாரு சின்னவங்க கிடையவே, யாரு சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. கொஞ்சிங்க கொலாவுங்க எல்லாம் பண்ணுங்க, பைபிள் படிக்கணும், எழுதி பார்க்கணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேலையில தேவனுடைய பிளான் உங்களுக்கு இருக்குது. அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அறிவுறுத்தப்படுதல், அதை வச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க போகும்போதே இது சரிதான் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க அப்படி யாரும் போனது இல்லை. நீங்க போகும்போதே ஆண்டவர் கூட பேசுவாருங்க. ஒரு சாட்சி அப்படிதான், நேரம் போயிருக்கு, சாட்சி அப்படிதான். ஒரு சாட்சி அந்த நாட்கள்ல டேனியல் தியாகராஜன் அப்படி சொல்லி ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் வந்து நல்ல பிரசங்கம் பண்ணி பாடி அதை பண்றான். கிட்டாரை மாட்டிருப்பாரு. பார்த்தாலும் கிட்டார் எடுத்தாருன்னா, பாட்டு பாடினார்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துருவாராம். அப்படிப்பட்ட பாஸ்டர். ஒரு நாள் அவருக்கு சத்தம் கேட்டுருக்குது, பவானிக்கு போ அப்படின்னு. எங்க போவாங்க? பவானினா ஊரு, பவானி கிடைக்கல இங்க. அந்த பவானி எலக்ட்ரிக் கிடைக்கும் பக்கத்துல. நீங்க கேட்க கூடாது, அந்த எலக்ட்ரிக் கிடையா பிரதர், இல்ல அந்த எகுத்தால இருக்கிற அந்த இல்ல என்னது மரமெல்லாம் அந்த பொருள்லாம் கேட்டக்கூடாது, பவானிக்கு போன்னு சொல்லிட்டு. உடனே அவர் கிட்டாரை மாட்டிக்கிட்டு வீட்டுல வந்து நான் பவானிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பவானி எங்க இருக்குன்னு தெரியாது அவருக்கு. அப்படி ரோட்டுக்கு வந்து மெயின் ரோடு வந்துட்டு பார்த்தா ஒரு கார் நின்னுச்சான். சரி போய் கேட்போம், எப்பா சாயந்தரம் நேரம், நம்ம காலையிலே போக மாட்டோம் வெளியில, ஒரு சாயந்தரம் நேரம், பவானி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அப்ப போனாராம், காருக்காரனே கதவை தத்துட்டு, எப்பா பவானிக்கு போகணும், நான் என்னை அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, பஸ் ஸ்டாப்பில் போய் எனக்கு பஸ்ஸை ஏற்றி விட்டுரு, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், டிரைவர் நான் பவானி தான் போறேன் அப்படின்னு. அப்படியாப்பா, எப்பா நீ நிறைய கேட்ப காருக்கு, எனக்கு காருக்கு காசு கொடுக்குறவங்களாம் அந்த அளவுக்கு நிறையா இல்லையே, இந்த காருக்கு காசு கொடுக்கணும், ஏறி உட்காருங்க, நான் நைட்ல தனியா தான் போறேன், என் கூட பேசிட்டே வாங்க போதும்னா. அப்ப பவானிக்கு போறாரு. இங்க இருந்து பவானிக்கு போய் இறங்கி திரும்பி பார்க்கறா, காரை காணும்.
சரி பவானி வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டு. ஆண்டவரே பவானிக்கு வந்துட்டேன், எங்க போறதுன்னு தெரியலையே. ஆண்டவர் சொன்னாராம், நேரா போய் ரைட்ல திரும்பு, அங்க ஒரு சர்ச் இருக்குன்னா, சர்ச்சு வீடு சேர்ந்து இருக்குன்னாராம். இவர் உடனே நேரா சொன்ன பையன் மாட்டிக்கிட்டு அந்த கிட்டாரை மாட்டிக்கிட்டு ஜிக்கு 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 ஜிக்குன்னு போனாராம். சர்ச்சுக்கு முடி போறாங்களாம். அந்த பாஸ்டர் குடும்பம் வெளில வருதான். வரும்போது அந்த பாஸ்டர், நீங்க பாஸ்டரா? ஆமா சோதரங்க ஐயா, இங்க போ ஆண்டவர் என்ன வந்து இங்க வர சொன்னாரு பவானிக்கு. அப்படியா, சரி வாங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்னுடைய பிலீவர்ல ஒருத்தவங்க கேன்சர்ல இருக்கிறாங்க, 4th ஸ்டேஜ் ஆகி போச்சு, அவங்க முடிகிற கண்டிஷன் இருக்குது, முடி வந்து ஜெபம்னு சொன்னாங்க, அதான் நாங்க போறோம், நீங்களும் வாங்கல அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கிட்டாரை மாட்டிட்டு அவங்க கூட போனாராம். போன உடனே அவங்க எல்லாரும் எல்லாம் ஆறுதல் பண்ணுவாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு முடி குடும்பத்தை ஆறுதல் படுத்தி அதெல்லாம் பண்ணி எல்லாம் அவங்க பண்றாங்களாம். உடனே கடைசியா இவர் நம்ம பாஸ்டர் ஒருத்தர் நம்ம ஊர்ல வந்திருக்கிற வெளியூர்ல இருந்து அவர் ஒரு ஜெபத்தை பண்ணுவாரு, அப்படி இவரை விட்டாங்களாம். இவர் போய் அந்த பொண்ணை வச்சு தொட்டு, இயேசுவின் நாமத்தை எழுந்திருப்ப, நீ உடம்பு சரியாகும், நீ நல்லா இருப்ப, நீ உனக்கு நல்லா படிப்ப, நீ வேலைக்கு வருவ, உனக்கு திருமணம் ஆகும், உனக்கு ஒரு 3 புள்ள பிறக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். ஆனா அந்த புள்ள ஜெபம் பண்ணி முடிக்கிறா, அந்த புள்ள எழுந்திருச்சான். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பொக்குன்னு ஆகி போச்சான். என்னடா அது, இந்த மனுஷன் சும்மா தான் வந்தான், சொன்னவனே அந்த புள்ள எழுந்துருச்சு, ஃபுல் கியூர் ஆனிச்சு அந்த புள்ள. இன்னைக்கு அந்த புள்ள உசுரோடு இருக்குது. சத்தம். அல்லேலூயா. அப்படி நிறைய விஷயம். அப்ப அவருக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, அப்ப எந்த இடத்துல எப்பனாலும் போயிடுவாராம், எப்ப ஆண்டவர் பேசினா கூட. அப்ப அதே மாதிரி அவருக்கு 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ தெரியல, 4 பிள்ளை நினைக்கிறேன். அவருக்கு ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு, படிக்க காசு கட்ட முடியாம நிறுத்திட்டாராம். பார்க்க முடியாது, சாப்பாட்டுக்கு ஒரு வேலை தான் கிடைக்குமா, சாப்பிடுறது ஒரு வேலை தான், அவ்வளவுதான், 2 வேலை சாப்பாடு கிடைக்கும். அதில் விட்டுட்டாரு. விட்டுட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்கூல் பிள்ளை படிக்க வச்சுட்டு ஜெபம் ஓடும்ல, நம்ம தான் எப்பயும் ஜெபம் தானே நமக்கு. ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவான், போகலன்னா டேப் கிடையாது, போன் கிடையாது, ஜெபம் இல்லையா. அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ போய் ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கேளு போ அப்படின்னாரா. இவர் உடனே கிட்டார் தான், நம்ம பைபிள் இருக்கிறா இல்லையா, கிட்டா இருக்குமா, அவருக்கு மாட்டிக்கிட்டு சிக்கு சிக்கு சிக்குன்னு போயிட்டாராம். ஆண்டவர் போசன எங்க போஸ் இருக்கிறான்னா ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். எந்த ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இல்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்ல, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்லாம் போறாராம். கியூல நிக்கிறாங்களாம், பெரிய பெரிய வக்கீலு, தாசில்தார், பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் படிக்கக்கூடிய ஸ்கூல் போல் இருக்கு, ஆபீஸருடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல் போல் இருக்கு. இவர் போய் பார்த்தா, ஆண்டவரே என்னது இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் கார்ல வரான், நான் கிட்டப்பட்டு மாட்டி வந்திருக்கிறேன், போய் நில்லு வரிசையிலன்னாராம். வரிசையில் போய் நிற்கிறாராம். நின்றுட்டு அப்படியே சோத்திரம் 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 நல்லா பத்தி கேட்டா, அவன் டாக்டர் இருக்கிறான், ஒருத்தன் இன்ஜினியர் இருக்கிறான், ஒருத்தன் ஆபீஸ் இருக்கிறானா, நம்ம சொல்லுவாங்க படி தலையை சுத்துதுன்னு சொல்லிட்டு இவர் நிற்கிறாராம். கொஞ்சம் நின்றுட்டு சோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாரு பாருங்க. நின்றுட்டே இருக்கும்போது ஒரு கார் அவரை தாண்டி போச்சான். ஒரு கார் என்ன பண்ணி அவரை தாண்டி போச்சான். காரை தாண்டி போன உடனே இவரு கேஷுவலா உட்காந்துருக்காராம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளு வந்தாராம், இவர் கூப்பிட்டு. அவங்க அந்த வந்து இந்த மாதிரி உங்களை வந்து பிரின்சிபால் கூப்பிடுறாரு, உங்களை என்னையா கூப்பிடுறாரு, உங்களை தான் கூப்பிட்டாரு. இவர் உடனே கிட்ட மட்டும் கிச்சு கிச்சு கிச்சுன்னு போனாராம். போன உடனே அந்த பிரின்சிபால் வந்து லேடிஸா, ஆங்கிலோ இந்தியன், இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு போல் இருக்கு. பேசி பண்ணும்போது என்ன பண்றீங்க, ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, ஃபுல் டைம் பண்ணுங்க, இது என்ன அது பின்னாடி கிட்டாரு, நல்லா வாசிப்பீங்களா அப்படின்னு அம்மா கேட்டுச்சான் பிரின்சிபால். நல்லா வாசிப்பேன் நான் அப்படின்னு. அப்ப ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறீங்களா, நான் வாசிக்கிறேன். இல்ல நான் சொல்ற பாட்டுக்கு வாசிங்க அப்படின்னு பிரின்சிபால் சொல்லிச்சான். அது ஒரு இங்கிலீஷ் பாட்டை சொல்லிச்சான். சொன்ன உடனே அந்த இங்கிலீஷ் பாட்டை எடுத்து வாசிச்சாராம். பயங்கரமா வாசிக்கிறாராம். அந்த அம்மாவே அப்படியே லைத்து கேக்குதான். கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருதாங்க, இன்னும் 2 பிசாசு பிடிச்ச லேடிஸ் ஆடுதான், அவங்க ஸ்டாஃப், பிரின்சிபால் இருக்கிற ஸ்டாஃப் ஆடுதான். இவர் ஒண்ணு இவர் மாட்டி பாடிட்டு இருக்கிறாரு. பாட ஆடி அலைஞ்சி திரிஞ்சு இந்த பிரின்சிபால் பாக்குதான், என்னடா மனுஷன் இவன், அவன் அந்த ஆளா பாட சொல்லியாடா, நான் சொன்ன பாட்டை தானே பாட சொன்னேன், நான் சொன்ன பாட்டுக்கு இவ்வளவு விஷயம் நடக்குது. அப்படி ஆடி திரிஞ்சு ஜெபம் நடக்குது. இங்க ஒரு டெலிவரி நடக்குது, அடுத்த டெலிவரி வரவங்க எல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம், எனக்கு எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணி டெலிவரி முடிச்சிட்ட பிறகு அந்த அம்மா கேட்டுச்சான், ஆமா எதுக்காக வந்த அப்படின்னுச்சா. இது தயங்கி, ஆண்டவர் சொன்னாரு என் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கேட்கறதுக்காக நான் வந்தேன், அதுக்கு தான் கியூல நின்னேன். எத்தனை பேர் இன்னொன்னு இது மாதிரி இத்தனை பிள்ளைகள். அந்த பிரின்சிபால் சொல்லிச்சான், அத்தனை பிள்ளைக்கும் ஃபீஸே கட்டாம உனக்கு நான் அட்மிஷன் ஆரம்பிச்சேன், படிச்சு முடிக்கிற வரைக்கும்.
யோசிச்சு பாருங்க. அததான் சொல்ல வரேன், அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். ஆமா, நம்ம பாசிட்டிவ் மீட்டிங்ல சாட்சி சொன்னாங்க அதை, அவரை பத்தி தான். முந்தா நாள் தான் அவர் இறந்தாரு அந்த பாசிட்டிவ். அப்போ உயிரோடு இருந்தாரு சொல்லும்போது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சத்தமானது, தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியமானது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்லியும் உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்க, எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா, ஆனா எழுந்து செயல்படுத்த முடியல. ஏன்னா நமக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது, முடியாது, கஷ்டம், பிரச்சனை. ஏன்னா நம்முடைய மனதை நம்மளை மாத்திக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு புத்தி வந்துருச்சு எப்பயுமே, இந்த ஊர்ல இப்படிதான், அந்த ஊர்ல அப்படிதான் இல்லையா? காலதான் சொன்ன கேடு பரமி சொல்லும்போது, இந்த கடையிலாம் புகை கொண்டு வைப்பாங்கல்ல, அடுப்பு வைக்கும் போது புகை கொண்டு வைப்பாங்கல்ல, புகை போகுது, புகை போக்கி. புகை போக்கி எப்படி இருக்கும்? புகை போக்கினாவே மேலதான் போகும், ஆமா தானே? கீழே எந்த எண்ணமும் நமக்கு என்ன பண்ணாது. அதே போல நமக்கு ஊரு சிதம்பரம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன தோணும்? கீழப்புறம்னா என்ன தோணும்? ஒரு ஊர் மெண்டாலிட்டி இருக்கு இல்லையா? அந்த அந்த மனது உங்களுக்கு நம்மளால வந்துருச்சு, அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு, விட மாட்டேங்குது. எம்மா வார்த்தையை கேட்கிறோம், ஆனாலும் நம்ம நினைக்கிறோம் இந்த சிதம்பரத்துல வேலைக்கு ஆகாது, இந்த தெருவில் வேலைக்கு ஆகாது, இந்த பிள்ளைகள்கிட்ட வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணாலும் முடியாதுன்னு நமக்குள்ளார ஒரு மனசு உட்காந்துருச்சு. அதனால நம்ம எதுவுமே செய்ய முடியல. இன்னைக்கு அதை உடைச்சி, அந்த மனப்பக்குவத்தை உடைச்சி என்ன பண்ணும்? எரிஞ்சிடணும். எரிஞ்சிட்டீங்கன்னா முன்னேறிடுவீங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுவேன்ல, ஒரு மிகப்பெரிய யானை, அந்த யானை குட்டிய காலில் ஒரு செயினை மாட்டி அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன பண்ணும்? இந்த பக்கம் வந்த உடனே இடிக்கும், உடனே இப்படியே போவோம், அப்புறம் அந்த பக்கம் போவோம், அங்கேயும் இடிக்கும். அது முடிவு பண்ணுச்சு, யானைக்குட்டி முடிவு பண்ணுச்சு, போனா சங்கிலி பிடிச்சி இழுக்கும், வலிக்கும். அதனால என்ன பண்ணாது, கரெக்டா அந்த இடம் மட்டும் போகும், இடிக்காம என்ன பண்றோம், வந்துரும் இல்லைங்களா? அப்புறம் என்ன பண்ண, அந்த வளர்க்குறவன் என்ன பண்றான், அந்த சங்கிலியே அறுத்து விட்டுருவான். ஆனா அந்த இடத்தை விட்டு ஒரு படி கூட வைக்காது. ஏன்? காலில் ஒண்ணுமே இல்லைங்க, மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அந்த யானைக்கு. போனா அந்த கம்பி இழுக்கும், வலிக்கும், கம்பி இழுக்கும், வலிக்கும். இப்ப நமக்கு ஒரு மனப்பக்கம் வந்துருச்சு, இந்த சிதம்பரம் இப்படிப்பட்டதுதான், மாத்தவே முடியாதுன்னு மனசு உட்காந்துருச்சு. எம்மா சத்தியம் சொன்னாலும் உட்கார்ந்தது மாற மாட்டேங்குது. உட்கார்ந்தது மாறும்போது தான் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இல்லைங்களா? இந்த ஆடு மாடு கட்டுறது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் கழிச்சு விட்டுருவோம். யானை பலம் உள்ளது, யானை அவ்வளோ பலம் உள்ளது. ஆனா அந்த யானையை அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த பழக்கப்படுத்திருந்தால எவ்வளோ பலம் பொருந்தது, எவ்வளோ பெரிய மரத்தால முறிச்சு கடைச்சி விடும். ஆனா அதால அந்த அந்த கோட்டை தாண்டவே முடியல. இன்னைக்கு நீங்க நமக்குள்ளார ஒரு லைன் போட்டுட்டோம், மனதுக்குள்ளார, எண்ணத்துக்குள்ளார, சிந்தைக்கு ஒரு லைனை போட்டுட்டோம். அந்த லைன், அந்த எல்லையை நம்ம தாண்டவே மாட்டோம். தாண்டணும்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை என்ன இப்படியே வாழ்ந்துட்டோம். இப்படியே வாழ்ந்ததால எவ்வளோ சத்தியம் கேட்டா கூட உள்ள போட்டு புதைச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டு ஏப்பம் விட்டுட்டு அடுத்த வாரம் திரும்பவும் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சிஸ்டரும் அடிச்சு பின்னி எடுக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாள்ல செய்யறாரு, ஆளுக்குன்னா தர அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? என்ன சொன்னா கூட இந்த மனதில் பதிஞ்ச அந்த எண்ணங்கள் மாற்றப்படவே இல்லை. அதான் சொல்ற, மனம் புதிதாக்குறதால மறுரூபமாகும், மாற்றப்பட்டவர்களா வாழு. இது வரைக்கும் பழைய எண்ணங்களை தூக்கி போடு, புதிய எண்ணத்துக்குள்ளாரவா, ஒரு புதிய வாழ்க்கை முறைவா, உன்னால முடியும் என்ன, அதற்குரிய பாதையில செல்வதற்காக ஜெபம் பண்ணு, அதற்குரிய வார்த்தையில எடுத்து தியானம் பண்ணு. அதையே யோசிக்கிட்டு, அதையே யோசிக்க 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 உன் தடைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. என்னன்னாலும் அதை மேல என்ன பண்ணுவோம், மேல நீ கத்தரை பத்தி உங்களை மாத்த விரும்புற. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா, லாயராகவும், இன்ஜினியராகவும், டாக்டராகவும், ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கிற தாசில்தாராவாக, ஆர்ஐயா இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரம் இருக்கட்டும், ஐஏஎஸ், அப்படிதான் கத்தர் மாற்ற விரும்புகிறார். ஐயோ, என் வாழ்க்கையிலே அது மாதிரி இல்லைன்னு யோசிச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில கத்தர் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை ஆரம்பிக்கிறாரு, நம்ம சபையில அதை ஆரம்பிக்கிறாரு. அதை விசுவாசிக்க ஆரம்பிக்க. ஆமென். எந்திருக்கலாமா?